இறை மாட்சி எனும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். படைக்குடி கூழமை சு நட்பரன் ஆறும் உடையான் அரசரு ளேறு. ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சர் முறிபடாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகிய 6 சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாங்கம். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கியல்பு. துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும். தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை ஆகும். நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும். அறனிழுக்கா தள்ளவை நீக்கி மறனிழுக்கா மான முடையதரசு. அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். காட்சி கெளியன் கடுஞ் சொல்லன் அல்லல்நேல் மிக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும். இன்சொலால் ஈதளிக்க வல்லார்க்கு தன்சொலால் தான் கண்ட அனைத்திவ்வுலகு. வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்குத் தலைவன் என போற்றப்படுவான். செவிகை சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்குமுலகு. காதை குடையக்கூடிய கடும் சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்கொலி. நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணிக் காப்பதே ஓர் அரசுக்கு புகழொளி சேர்ப்பதாகும்.